இந்த வீடியோல EC2ஓட காம்பனன்ட்ல செக்யூரிட்டி குரூப்னா என்ன அப்படின்னு நம்ம ட்ரெய்னர் ஹர்ஷா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ டுடே நம்ம செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூஸ், நம்ம ஏதாவது ஒரு ஐபி போட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த சைட் கான் பி ரீச்ட் அப்படின்னு நமக்கு வந்து நிறைய வாட்டி வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வராது. பிகாஸ் அது வந்து நிறைய ஒரு லைக் டூ மெனி லாங் டைம் வந்து அது ப்ரௌஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி எரரை நம்ம எல்லாருமே வந்து பிகினராக இருக்கும் போது ஃபேஸ் பண்ணியிருப்போம். EC2 இன்ஸ்டன்ஸில் ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணும்போது மெயினாக இந்த ஒரு ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் என்ன ரீசன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸை வந்து கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த எரரை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸ்னால் என்ன, செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸில் என்னென்னலாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம AWSல நம்ம VPC யூஸ் பண்ணி தான் வந்து நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த நெட்வொர்க் வந்து இப்போ ஒரு நெட்வொர்க்கை நீங்கள் பப்ளிக்காக கனெக்ட் பண்ணும்போது அதில் யார் வேணால் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். த்ரூ த நெட்வொர்க் ஒரு ஹேக்கர் கூட வந்து ஈஸியாக வந்து நம்மளோட வெப்சைட்டை ஹேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுக்கறதுக்கு தான் நமக்கு வந்து செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸ் நமக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஒரு ஃபயர்வாலாக வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஃபயர்வால், இந்த செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸ் நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா நெட்வொர்க் டிராஃபிக்கை வந்து எந்த இடத்துல அலோ பண்ணணும் அண்ட் எந்த இடத்துல வந்து டினைட் பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகுது. ஓகே ஃபைன். ஸோ அப்போது டிராஃபிக்கை வந்து எங்கே நமக்கு அலோ பண்ணணும், எங்கே நமக்கு வந்து டினைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதோட ரியல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ வித்தின் த VPCக்குள்ளே அந்த டிராஃபிக்கோட ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸ். ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வாட் இஸ் போர்ட்ஸ்? போர்ட்ஸ் அப்படின்றது ஒரு நியூமரிக்கல் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நம்ம நெட்வொர்க்கோட டிராஃபிக்கை செப்பரேட் பண்ணி நமக்கு போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நெட்வொர்க்கில் என்னென்ன டிராஃபிக்லாம் ரன் ஆகிட்ருக்கோ லைக் TCP, UDP, HTTP, HTTPS, இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ஸை வந்து நியூமரிக்கல் ஐடென்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ்ட் ஆன் த போர்ட் நம்பரில் தான் நமக்கு என்ன கண்ட்ரோல் ஆகிட்டுருக்குன்னா நம்மளோட நெட்வொர்க் டிராஃபிக் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டுருக்கு. நெட்வொர்க் டிராஃபிக் வில் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இந்த போர்ட் நம்பரை நம்ம எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து 2 ரூல் கான்ஃபிகரேஷன் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன ரூல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்பவுண்ட் ரூல் அண்ட் அவுட்பவுண்ட் ரூல். ஸோ நம்ம செக்யூரிட்டி குரூப்பை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்பவுண்ட் ரூல்னா என்ன, அவுட்பவுண்ட் ரூல்னா என்னன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இன்பவுண்ட் ரூல் அப்படின்றது நமக்கு ஒரு இன்கம் டிராஃபிக் மாதிரி இருக்க போது, அவுட்பவுண்ட் ரூல் அப்படின்றது நமக்கு ஒரு அவுட் கோயிங் டிராஃபிக் மாதிரி இருக்க போகுது. ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் வந்து என்னோட வெப்சைட். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டை நான் எதில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பேன், என்கிட்ட வந்து ஒரு சர்வர் இருக்கும், அந்த சர்வரில் தான் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் என்ன ரன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைக் ஏதோ ஒரு Zomato அப்ளிகேஷனை ரன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன்னா என்னோட சர்வர் உள்ள ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட EC2 சர்வர். இந்த என்னோட EC2 சர்வருக்கு நான் செக்யூரிட்டி குரூப்பை ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா EC2 சர்வர் க்ரியேட் பண்ணும்போது செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச HTTP அண்ட் HTTPSோட செக்யூரிட்டி குரூப்பை வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த HTTP அண்ட் HTTPSன்ற செக்யூரிட்டி குரூப் ரூல் நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் நம்மளோட வெப்சைட்டை வெப்லேயே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு யூசர் வந்து இதை ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூகுள்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து இந்த கூகுளில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது Zomato அப்ளிகேஷன் இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா இதோட நேம் வந்து நான் இதோட டொமைன் நேமை example.com அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதுலேயே வந்து example.com அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா எனக்கு என்ன வரப்போகுது, இந்த வெப்சைட்டோட அவுட்புட் எனக்கு வரப்போகுது. ஓகேவா? ஃபைன், இந்த வெப்சைட்டோட அவுட்புட் எனக்கு இந்த இடத்துல வந்து வரப்போகுது. ஸோ இப்போ இதே வந்து இதில் அந்த HTTP HTTPS இல்லை அப்படின்னா எனக்கு வராது. கரெக்டாக?
ஸோ இதில் இந்த HTTP அண்ட் HTTPS என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு இன்பவுண்ட் ரூல்ஸாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இன்கமிங் கால் வந்து வருது. ஸோ ஒரு இன்கமிங் கால் வந்து வருது அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்ச நம்பரை மோஸ்ட்லி எடுப்பீங்களா, தெரியாத நம்பராக எடுப்பீங்களா? உங்களுக்கு யார் தெரிஞ்ச நம்பரோ, யாரை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்கள தானே எடுப்பீங்க. அதுதான் வந்து இன்பவுண்ட் ரூல்ஸ். நான் க்ரியேட் பண்ணும்போது இன்பவுண்ட் ரூல்ஸில் HTTPன்னு ஒருத்தவங்க வருவாங்க, வெப்பிலேருந்து ஒன்று ஆக்சஸ் பண்ணுவாங்க. HTTPS அப்படின்றது செக்யூர்டாக வந்து நம்ம வெப்சைட்டை ரன் பண்ணுறது. ஸோ HTTPSன்னு ஒருத்தவங்க உன்னை ஹிட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மட்டும் நீ அவுட்புட் கொடு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இதே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் போயிட்டு பேக்எண்டில் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்? பிகாஸ்னா என்கிட்ட இங்கே டேட்டா பேஸ்க்கான போர்ட் நம்பர் இல்லை. இப்போ டேட்டா பேஸ் அப்படின்றது MySQL, SQL அவங்களாம் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி யூசர்ஸ். ஸோ அவங்களோட ஆக்சஸ் வந்து என்கிட்ட இல்லை. இதே நான் இந்த இடத்துல வந்து இன்பவுண்ட் ரூல்ஸில் MySQL அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா என்னால் இந்த வெப்சைட்டில் என்ன பண்ண முடியும், MySQLையும் வந்து சேர்த்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்ம வந்துட்டு இன்பவுண்ட் ரூலை செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்போ அவுட்பவுண்ட் ரூல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்பவுண்ட் ரூல் அப்படின்றது அவுட் கோயிங் டிராஃபிக். ஸோ நீங்கள் யாருக்கு கால் பண்ணணுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து யாரையும் லைக் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸாக இல்லாதவங்க யாரையும் நீங்கள் போய் கால் பண்ண மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பயுமே வந்து நம்ம அவுட்பவுண்ட் ரூல்ஸில் ஆல் டிராஃபிக் தான் கொடுப்போம். ஏன்னா அதை நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம், நம்ம யாருக்கு கால் பண்ண போகிறோன்றதை. ஸோ நம்ம எடிட் பண்ணும்போது அவுட்பவுண்ட் ரூல்ஸ்கிட்டே நம்ம போக மாட்டோம், இன்பவுண்ட் ரூல்ஸில் மட்டும்தான் நம்ம எடிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இன்பவுண்ட் ரூல்ஸ்னால் என்ன, அவுட்பவுண்ட் ரூல்ஸ்னால் என்ன, செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ நம்ம இந்த எரரை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி என்னோட இன்ஸ்டன்ஸில் ஒரு வெப் சர்வரை க்ரியேட் பண்ணி அந்த வெப் சர்வரில் தான் நான் ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அதில் நான் என்ன செக்யூரிட்டி குரூப் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் SSH செக்யூரிட்டி குரூப் கான்ஃபிகரேஷனில் போனேன்னா, ஸோ இந்த இன்பவுண்ட் ரூல்ஸில் நான் வெறும் SSH அப்படின்ற இந்த செக்யூரிட்டி குரூப்பை மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த SSH எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் ரிமோட் லொக்கேஷனில் ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம SSHை வந்து கொடுத்துப்போம். ஸோ அது டிஃபால்ட்டாக இருந்தால் தான் என்னால் என்னோட இன்ஸ்டன்ஸை கனெக்டே வந்து பண்ண முடியும். அதனால் நான் SSH கொடுத்து இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி வெப் சர்வர்ஸை இன்ஸ்டால் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இப்போது இந்த ஐபியை போட்டு தான் எனக்கு வெப்பில் ரன் ஆகலை. ஸோ எனக்கு இந்த அப்ளிகேஷன் வெப்பில் ரன் ஆகணுன்றதுக்காக HTTP அப்படின்ற இந்த போர்ட்டை நான் அலோவ் பண்ணுறேன். ஸோ இந்த HTTP அப்படின்ற இந்த போர்ட்டை நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா இதோட போர்ட் நம்பர் 80. ஸோ இதை வந்து எனிவேர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, எனிவேர்னா எந்த ஐபியிலேருந்து வேணால் யார் வேணால் இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் எனிவேர்னு கொடுத்துட்டு சேவ் ரூல்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அகெயின் இந்த இன்ஸ்டன்ஸில் போய் இந்த இன்ஸ்டன்ஸோட ஐபியை நீங்கள் காப்பி பண்ணி ரன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ எனக்கு எந்த எரருமே காமிக்கல. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிடிபிஎஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சேம் கான்ஃபிகரேஷனில் தான் வந்து ரன் பண்ண போகிறீங்க. பட் HTTPS நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு எந்த சேஞ்சஸும் வராது. HTTPS எதுக்காக அப்படின்னா நம்மளோட வெப்சைட் செக்யூர்டாக ரன் பண்ணுறதுக்காக. ஸோ HTTPS கொடுத்தோம் அப்படின்னா என்னோட வெப்சைட் இப்போதைக்கு செக்யூர்டாக ரன் பண்ணுற மாதிரி காட்டாது. ஏன்? பிகாஸ் அப்படின்னா நம்ம அந்த போர்ட் நம்பர் அலோவ் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்க்கு வந்து ஒரு செக்யூர்டாக ரன் ஆகுது அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன். ஓகே, அந்த சர்டிஃபிகேஷனை AWS மேனேஜரில் அந்த சர்டிஃபிகேஷனை வாங்கி இன்டகிரேட் பண்ணாதான் அந்த போர்ட் நம்பர் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இனிமேல் நீங்கள் செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணும்போது இன்பவுண்ட் ரூல்ஸில் மறக்காமல் SSH அண்ட் HTTPS இந்த 3 ரூல்ஸையும் கொடுத்துட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து உங்களோட வெப் சர்வர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம EC2ல எப்படி கீபேட்ஸை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து AWS DevOps ரிலேட்டடாக நிறைய வீடியோஸை நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக B-Tree சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.